அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் முன்பு எப்போதும் இல்லாத அளவில் மிக அதிகமான வாக்குப்பதிவை உறுதி செய்துள்ள தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்குப்பதிவு நாள் வரை சுற்றிச் சுழன்று பணியாற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஏனைய கட்சியினர் அனைவரும் மட்டுமல்லாமல் நமது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு அளித்த கட்சி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆதரவு அளித்த அனைத்து அமைப்புகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பை நாம் கண்கூடாக கண்டோம். விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் எப்படி புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அதற்கான முயற்சிகளை இந்த தேர்தலிலும் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதிமுக முகவர்கள் அனைவரும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புடனும் பணியாற்றி வெற்றி கனியை சிந்தாமல் சிதறாமல் பெற்று கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் சமர்ப்பிக்கும் வகையில் பின்வரும் முக்கிய அம்சங்களை நினைவில் கொள்ள வேண்டும். அதிமுக முகவர்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்ல வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காலதாமதமாக செல்லக்கூடாது. வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் மேஜைகளுக்கு ஏற்றாற் போல முகவர்களை நியமித்திருக்கிறோம். அந்த முகவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நாற்காலிக்குள் சென்று அமர்ந்துவிட வேண்டும். வாக்கு எண்ணும் மையத்திற்கு உள்ளே சென்றவர்கள் வாக்கு எண்ணிக்கை முடிவிட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற வரையிலும் எக்காரணத்தை கொண்டும் வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து வெளியே வரக்கூடாது. மிகுந்த கவனத்தோடு வாக்கு எண்ணிக்கையை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு சுற்றிலும் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் நீங்கள் குறித்து வைத்திருக்கின்ற வாக்குகள் தேர்தல் நடத்தும் அலுவலரால் சரியாக அறிவிக்கப்படுகிறதா என்பதை கவனமுடன் பார்க்க வேண்டும். திமுகவினர் வதந்திகளை பரப்புவதிலும், தில்லுமுள்ளு செய்வதிலும், வன்முறையில் ஈடுபடுவதிலும் மிகவும் கைதேர்ந்தவர்கள் என்பதை இந்த நாடே நன்கு அறியும். இதற்கு கடந்த காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களே சாட்சி. மேலும் தற்போது துஷ்பிரயோகங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் அது சம்பந்தமாக மேலதிகாரிக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து உரிய தீர்வு காண வேண்டும். கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் நியமிக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைவரும் தங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து சுற்று வாக்கு எண்ணிக்கையும் நிறைவடைந்து முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் அங்கிருந்து வெளியே வர வேண்டும். இது ஜனநாயக பயிர் தலை தோங்க நாம் அனைவரும் ஆற்ற வேண்டிய இன்றியமையாத கடமை என்பதை நினைவில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோடான கோடி மக்களின் பேராதரவோடு கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்று வெற்றி கனியை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். தமிழக மக்களை காப்பதற்காக தீய சக்தி திமுக மீண்டும் தலையெடுத்து விடாமல் தடுத்து நிறுத்துவோம். இதுதான் நம் நலன் பாராமல் நமக்காக உழைத்த, நாட்டுக்காக உழைத்த புரட்சி தலைவருக்கும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நாம் செலுத்தும் நன்றி கடன் என்பதை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.